Hello friends, I am Priya Arun here. Welcome to my channel. Fortune favors the brave. அதாவது அதிர்ஷ்டம் துணிச்சலானவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இது ஒரு பிரபலமான பழமொழி. ஆனா அது உண்மையா? ஒரு உதாரணம் பார்க்கலாம். கலீலியோ இவர் பூமி தான் சூரியனை சுத்துது, அதனால சூரியன் தான் எல்லா கோள்களுக்கும் மையம் என்ற உண்மையை சொன்னார். அவர் துணிச்சலானவரா? ஆமாம். ஏன்னா 1000 வருஷமா பூமிதான் மையம் என்ற மக்களோட நம்பிக்கையை அவர் உடைச்சார். ஆனா அந்த துணிச்சல் அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கல, அதற்கு பதிலா துரதிர்ஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. உண்மையை சொன்னதுக்காக அவர் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ இந்த பழமொழி என்னதான் சொல்ல வருது அப்படின்னு தோணுதுல்ல. இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன். இவருக்கு ஆயிரக்கணக்கான தோல்விகள், திவாலாகும் நிலை. இருப்பினும் துணிச்சலோடும் விடாமுயற்சியோடும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சார். இறுதியில் மின் விளக்கை உருவாக்கினார். உலகமே அவரை மிகச்சிறந்த விஞ்ஞானியாக கொண்டாடிச்சு. கலீலியோ, எடிசன் இருவருமே துணிச்சலானவர்கள் தான். ஆனா ஒருவருக்கு துரதிர்ஷ்டம், மற்றவருக்கு அதிர்ஷ்டம். இதுதான் நம்ம பலரும் இந்த பழமொழியை தவறா புரிஞ்சுக்கிற இடம். துணிச்சலாக இருந்தால் அதிர்ஷ்டம் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா துணிச்சல் முடிவை தீர்மானிக்காது. அது ஒரு வாய்ப்பை மட்டும்தான் உருவாக்கும். இத இத மறுபடியும் சொல்றேன். துணிச்சல் முடிவை தீர்மானிக்காது. அது ஒரு வாய்ப்பை மட்டும்தான் உருவாக்கும். அதாவது நாம் துணிச்சலோடு செயல்படும் போது மட்டும்தான் அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் இந்த 2 வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது. ஆனா நாம் துணிச்சலோடு இல்லைனா அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் இந்த 2 வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் நாம இழந்து விடுறோம். கெட்டது நடந்துடுமேனு எதையும் முயற்சி செய்யலைன்னா நல்லதுக்கான வாய்ப்பையும் நாம இழக்கிறோம். அதனால் துணிச்சலோடு முடிவெடுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆழமான கதைகளும் தத்துவமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.